ஓம் நம சிவாய. ஆக்ஞா சக்கரேஸ்வரி பஞ்சமி ரூபிணி அன்னை வராயின் பாதத்தை தொட்டு வணங்கி எனது ஆசான் திருக்கோமண நாயனாருக்கு இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவ சித்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து, மேலும் என்னை மேன்மேலும் ஊக்குவித்து என்னை வளர்த்து வரும் எனது அன்னார் உயர்திரு கும்பகோணம் கணேசன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இன்னைக்கு காணொலிக்குள்ளார போவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு காணொலி, இது முழுக்க முழுக்க ஒரு மாந்திரிக காணொலி தான். ஏன்னா இதில் வைத்தியம்னு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, ஆனால் வைத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எந்த இடத்துல வைத்தியம் வருது அப்படிங்கிறத நான் அந்த ஃப்ளோவில் வரும்போது நான் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இப்போது மாந்திரிகம் அப்படின்னாலே இப்போ என்ன நினச்சிட்ருப்பீங்க, அதாவது சித்தர்கள் எது இதெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாமே முதல்ல அவங்க தேர்ந்தெடுத்தது, அதாவது அட்டமா சித்த அடையணும்னு தான். இப்போது அட்டமா சித்துங்கும் போதே நம்ம அதில் இப்போ இந்த பாடல் வரிகளை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அனிமா, கரிமா, மகிமா, லகிமா, பிராத்தி, பிரகாமி, ஈசாத்துவம், வசித்துவம், இது எல்லாமே அட்டமா சித்தில் வர்றது. இதில் ஒரு உடல் எடையை மலையளவு உயர்த்து காட்டுறதும், ஒரு உடல் எடையை அணுவின் எடையை விட குறைத்து காட்டுறதும், இதெல்லாம் அட்டமா சித்தில் வருது. இந்த அட்டமா சித்தோடைய உட்பிரிவு தான் அஷ்டகர்மம். இந்த அஷ்டகர்மமும் இதுவும் 8 தான். அது அட்டமா சித்து எப்படி 8ஓ அதே மாதிரி தான் இந்த அஷ்டகர்மமும் 8 தான். சரி, இது மட்டும்தான் 8ஆன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இதுக்குள்ளாரையும் 8 கலைகள் இருக்குது. அதாவது இப்போ அஷ்டகர்மத்தில் மோகனம், வித்வேஷனம், ஆக்ரோஷனம், தம்பனம், மாறணும், பேதனம், இது எல்லாமே இதுக்குள்ளார தான் வருது. இப்போது இதுக்குள்ளார தோண்டி போய் பார்த்தீங்கன்னா வசியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளார ஒரு 8 வசியம் இருக்குது. மாரணம்னா அதுக்குள்ளார ஒரு 8 மாரணம் இருக்குது. இப்போ அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம. அதாவது நல்லது தெரியாமல் கெட்டதும் தெரியாது, அதனால் நல்லதும் கெட்டதும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது கலவையே கற்றுமரன்னு சொல்லி நம்ம பழைய பழமொழி சொல்லுது. அதனால் கலவை கற்றுக்கிட்டு அதுக்காக திருடிகிட்டே இருக்க சொல்லலை. களவும் கற்று வரன்னா அதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நல்லது தெரியாமல் கெட்டதும் தெரியாது, அதுக்காக சொல்லப்பட்டது தான். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகர்ம விஷயங்கள் சம்பந்தமாக இன்றைக்கி நம்ம நிறையா பேச போகிறோம். அஷ்டகர்ம சம்பந்தமாக ஒரு கொங்கணர் அவர்களால் வெளியிடப்பட்ட ஒரு எந்திரமாக அவர் வெளியிடலை, அவர் பாடல் வரியில் வெளியிட்டிருக்காரு. அதை நான் முழுக்க நல்லா ஆய்வு செஞ்சு சரியான முறையில் அந்த எந்திரத்தை நான் வடிவமைச்சு உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். அந்த எந்திரம் எப்படி இருக்கணும், அது என்ன செய்யும். இப்போது அஷ்டகர்ம கலையில் நான் மெயினாக வசியத்தை மட்டும்தான் இப்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதாவது விரிவுரையாக சொல்ல போகிறேன். ஏன்னா மீதி இருக்கிறதெல்லாம் அந்த நூலில், இது எந்த நூலில் இருக்குதுன்னா கொங்கணருடைய நடுகாண்டம் கடைகாண்டன்ற நூலில் இந்த தலைப்பு எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் தேடி பார்த்து நீங்கள் சரி வர நீங்கள் படிக்கணும். அதில் நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான். அதாவது இப்போது நான் அந்த பாடல் வரிகளை படிச்சுட்டு அந்த எந்திரத்தை காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடர்ச்சியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம். இது நடுகாண்டம் கடைகாண்டன்ற பகுதியில் இதை நான் நூலை காட்டியே சொல்கிறேன். ஏன்னா அதாவது எந்த கலையிலையுமே தவறு நடந்தாலும் சரி, அது பெரிய தவறு தான் என்னை பொறுத்த வரைக்கும். வைத்தியத்தில் தவறு நடந்தால் இன்னொருத்தனை கொலை பண்ணிடுவீங்க. மாந்திரிகத்தில் தப்பு நடந்தாலும் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு பாதிப்பு தான். இது மாதிரி ரசவாத கலையில் பண்ணிங்கன்னா அது பாதிப்பு உங்களோட இருந்தாலும் கூட அதுவும் ஒரு வகையில் பாதிப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து சரியான முறையில் நீங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு பாடலுக்குள்ளார போகிறோம். அந்தரமாக சுழிமுனையிலே நந்தி வாழ்க்கை ஆதார ஆனந்த ரூபங்காணும் சுந்தரமடா அஷ்டகர்மம் எல்லாம் சித்தி தொழிலான மாந்திரிகம் சித்தியாகும். சித்தியுமே பராபரத்தில் சித்தியாகும், தேவியோட தீட்சையும் சக்தியாகும். வந்ததொரு அனிமாவும் கரிமாவோடு வளமான லகிமாவும் மகிமாவோடு பிராத்தியோடு பிரகாமியந்தானும் வசியத்தோடு 8ம் சித்தி சுகிமாவும் இவர்களுடைய ஏவலாகும். சொல்லுகிறேன் அஷ்டகர்மம் கைமுறையாய் கேளு, முகியாக வசீகரத்தின் சித்தி கேளு, முத்தியாம் வில்லை. அதாவது எதில் செய்ய சொல்கிறான்னு பாருங்கள். ஒவ்வொரு விஷயங்களுக்குமே
பொருள்கள் மாறும், திசைகள் மாறும், விளக்கில் ஊற்றுற எண்ணெய் மாறும், கையில் வச்சுருக்கிற மணிமுறைகள் மாறும். இதெல்லாம் எப்படி எப்படி மாறுதுங்கிறத நான் வந்து ஒரு 2 இந்த அஷ்டகர்ம விஷயங்களில் ஒரு 2 மட்டும் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். நீங்கள் மீதியெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒவ்வொன்றும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் போலவே கொண்டு போயிருப்பார். ஆனால் அஷ்டகர்ம கலைக்குள்ளார இது வேறு கலை, அது வேறு கலை. இது வந்து மோகன கலையாக இருக்கலாம், இல்லை வசிய கலையாக இருக்கலாம், இது வித்வேடன கலையாக இருக்கலாம், இல்லை உச்சாடன கலையாக இருக்கலாம். அதனால் எதுக்கு என்னென்ன நடக்குது, எதுக்கு என்னென்ன மாறுது, எப்படிலாம் திசைகளை மாற்றி சொல்கிறாங்க, அதில் ஊற்றக்கூடிய எண்ணெய்களை மாற்றி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்து முறைப்படி செய்யணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான பதிவு நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன், கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சுகிமாவும் இவர்களுடைய ஏவலாகவும் சொல்லுகிறேன் அஷ்டகர்மம் கைமுறையாக தான் முகியான வசீகரத்தின் சித்திகளை முத்தியாம் இல்லை மாம்பலகை மீதின், அதாவது மாம்பலகையை எடுத்து மகிழவே மசிமனைய இந்த எழுத்து நல்லா கவனிக்கணும். அதாவது சிவய நம்மன்ற எழுத்தை தான் வந்து நம்ம மாற்றி போட்டு நம்ம சித்தர்கள் எல்லாமே வந்து சொல்லி நமக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த எழுத்தை எப்படி வந்து மாற்றி போடணும், எந்த எழுத்தை எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்குண்டான உங்களுக்கு ஒரு விரிவாக்கமும் இப்போ நம்ம தர்றோம். மாம்பலகையில் மகிழவே வசிமனைய என்று சொல்ல, அதாவது என்று சொல்ல வாச்சிதடா 25 அறைக்குள்ளாமே. அப்போ 25 அறைக்குள்ளார இந்த எழுத்தை அடைக்க சொல்கிறார். இவர் கொடுத்துருக்கிறது வெறும் 5 எழுத்து தான். இந்த 5 எழுத்தை 25 அறைகளில் பிரித்து போட சொல்கிறார். இப்போ இதை உங்களுக்கு பிரித்து போட சொன்னால் நீங்கள் தடுமாறுங்கிறதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் நானே ஆய்வு பண்ணி உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கமாக கொடுக்கணுங்கிறதுக்காக அது என்ன ஆர்டரில் நான் எப்படி போட்டு அது சரியான முறை தான் நான் எங்கள் அப்பங்கிட்டேயே கேட்டு எங்கள் குருநாதரையே சொல்ல கேட்டு அதை நான் வந்து உங்களுக்கு நான் திருப்பி நான் சொல்ல கடமைப்பட்டு நான் தர்றேன். ஆமாப்பா, ரேகை தான் 6 கீரி அப்பனே 6 வரை குறுக்கே கீரி. இதை அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட இப்படி பார்த்துக்கலாம். இந்த இருங்க, இந்த பாட்டை படித்து முடிச்சுருவோம், நல்லா கவனிக்கணும். ரேகை தான் 6 கீரி அப்பனே 6 வரை 6 அறை குறுக்கே கீரி. நாமப்பா 25 அறைக்குள்ளே நாட்டமப்பா 25 அச்சரத்தை ஓமப்பா அரைதோறும் எழுத்துக்கெல்லாம் ஓம் என்ற பிரணவத்தை சுற்றி கட்டி, அதாவது ஓம் என்ற பிரணவத்தை சுற்றி கட்டி தாமப்பா மேல் ரேகை சூளங்கீரி தப்பாமல் 24 சூலத்துக்கும் இந்த இதெல்லாம் வந்து எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் சரியாக கவனிக்கணும். 24 சூலம் இருக்கணும். ஓம் என்ற பிரணவத்தை சுற்றி கட்ட சொல்கிறாரு. 6 ரேகை கீரை சொல்கிறாரு. 6 ரேகை கீறினீங்கன்னா 5 அறை வரப்போகுது. இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். பிரணவத்தை சுற்றி கட்டி தப்பாமல் மேல் ரேகை சூளம் கீறி தப்பாமல் 24 சூலத்துக்கும் வேமப்பா ஸ்ரீ என்று மேலே கட்டி விளங்கவே ஐங்காரம் மேலே பூச. ஐங்காரம், ஐங்கோலம், ஐங்காயம் எல்லாமே ஒன்று தான். ஐங்காயங்கிறது வந்து உடல் சம்பந்தப்பட்ட பொருள், ஐங்கோலங்கிறது திரவ சம்பந்தப்பட்ட பொருள். இது ஆனால் ரெண்டுமே ஒரே தத்துவத்தை சார்ந்தது. அதை நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன் உங்களுக்கு. மீறவே முல்லைப்பூதனை சாற்றி வித்தையெல்லாம் சீரணித்து ஔவையாலே கூறவே வெளி ஒளியாய் பிரணவ முகமாக கூவுவதற்கு வசிமனைய என்று ஓதி தேரவே கிழக்கு முகமாக இருந்து கொண்டு, இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். அந்த இடமெல்லாம் சேவிப்பாய் 1800 16க்கும் மாறவே ருத்ராட்சமணி 16க்கும் வாகாக முகமணிதான் குளிகை கட்டே. இது மாதிரி ஒரு குளிகை இருக்குது. இந்த அது குளிகைன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை, ரசமணி. அந்த ரசமணி ஒன்று இருந்தாலே போதும் இந்த சித்தியெல்லாம் அடையிறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம பின்னாடி அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். கட்டப்பா ரசக்குளிகை வசீகரமாங்குளிகை கண்டவுடன் அஷ்டகரமும் எல்லாம் சித்தி விட்டப்பா செல்லாதே வசீகரம் ஏற்றி மேலான வசியத்துக்கு வசியங்கள் 8 ஆடும். கொட்டப்பா தேலென்றால் நேரம் செல்லும் கொடுஞ்சுருக்கு குலுகியோட மார்க்கந்தானும் அட்ட சித்தி கைக்குள்ளாகும் கர்மம் எட்டும் அகஸ்தியருக்கு சித்தியடா அறிந்துப்பார். இது வசியம் சம்பந்தமான பொருளை நம்ம சொல்லிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கமும் ஒன்று கொடுப்போம்.
இதில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மொத்தம் வந்து 6 ரேகை கீரை சொல்கிறார். இந்த 6 ரேகைங்கிறது 6 கோடு. 1 2 3 4 5 6. இது 6 ரேகை கீறிட்டோம். 6 ரேகை குறுக்க கீறுங்கிறார். அப்போது மேலேருந்து 6 ரேகை, கீழே இருந்து 6 ரேகை. அப்போது 6 6 அந்த ரேகையை கீறும் போது உள்ளே இருக்கிற அறைகள் வந்து 5 அறையாக நமக்கு கிடைக்கும். நமக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தது வெறும் 5 எழுத்து தான். ஆனால் அந்த 5 எழுத்தை இது மாதிரி வந்து பிரித்து வந்து அறைக்குள்ளே அடைக்க சொல்லியிருக்காரு. அவர் வந்து எந்திரத்தை வடிவமைப்பு அவர் கொடுக்கல. என்னுடைய குருநாதருடைய அருளால் நான் இந்த எந்திரத்தை உங்களுக்கு வந்து வடிவமைச்சு காட்டுறேன். சரி, இப்போது இந்த ரேகையை பார்த்துட்டிங்க. இதில் வந்து சூளம் வந்து 24 சூளம் சொல்லியிருப்பார். இதில் 24 சூளம் வரும் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் வந்து ஓம் என்ற பிரணவத்தை சுற்றி கட்டி, அப்போ ஓம் என்ற பிரணவம் எந்தெந்த இடத்துலலாம் வருதுன்ற பார்த்துங்க. ஒவ்வொரு திரிசூலத்துக்கும் ஸ்ரீ என்ற அச்சரத்தை மேலே கட்டி, அப்போது அந்த ஸ்ரீ என்ற அக்ஷரம் மேலே வந்துருச்சு. இப்போது இதில் வந்து இதனுடைய மூல மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எந்திரத்தை வடிவமைச்சிட்டிங்க. இதுக்கு இன்னும் தொடர்ச்சியாக வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு எந்திரம், நீங்கள் இங்கே க்ளோஸ் வைங்க. ஒரு எந்திரம் முதல்ல எப்படி உருவாக்கப்படணும், அதுக்கு உண்டான முறைகள் என்ன, அதுக்கு உண்டான பூஜைகள் முறைகள் என்ன, இதெல்லாம் வந்து உண்டு. இப்போது இந்த எந்திரத்தை வந்து மாம்பலகையில் வந்து பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் மாம்பலகையும் வந்து நீங்கள் அதாவது சுத்தி பண்ணணும்னு சொன்னால் ஒரு அபிஷேக முறை மாதிரி தான். அது எல்லா பொருட்களாலையும் அபிஷேகம் செய்து அதுக்கு உண்டான சாப நிவர்த்தி முறைகள் எல்லாம் பண்ணிவிட்டு, இந்த எல்லா அக்ஷரத்துக்கும் சாபம் இருக்குது. இதுக்கு உண்டான சாப நிவர்த்தி முறைகளை வந்து நீங்கள் முறைப்படி வந்து சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் அறைக்குள்ளார நீங்கள் அடைக்கணும். அடைக்குள்ளார அடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஜெயிக்கும் போது அதில் வந்து முறை சொல்லியிருக்காரு, எத்தனை முறைன்னு சொல்லி 1800ன்னு நினைக்கிறேன். அந்த அத்தனை மந்திரத்தையும் இதுதான் உங்களுக்கு வந்து மூல மந்திரமாக அமையுது. வசிமநய இதுதான் வந்து இந்த வசியத்தினுடைய மூல மந்திரமாக இது இருக்குது. அப்போது இந்த மூல மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கும்போது அத்தனை முறை அவர் சொல்லும்போது கையில் ருத்ராட்சம் சொல்லியிருக்காரு. அந்த ருத்ராட்சத்தில் 16 மணி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. திசை சொல்லியிருக்காரு. எந்த திசையில் உட்காந்து நீங்கள் ஜெபிக்கணும்னு பாடலை படிக்கும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த திசையில் உட்காந்து தான் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தபடியாக இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எந்திர முறை தான். ஏன்னா நமசிவாய என்ற எழுத்தில் எப்பவுமே வந்து எப்படின்னா நமசிவாய மசிவயன சிவயனம வயநமசி எனம சிவன் சொல்லி வரும். அப்போது இந்த ஆர்டரில் நீங்கள் பாருங்கள், நமசிவய மசிவயன சிவயனம வயநமசி எனம சிவ. அது இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே வரும். நமசிவய வசிவயன சிவயனம வயனம், இது வயநமசி எனம சிவன் சொல்லி இது இப்படி வரும். அப்போது இந்த ஆர்டர் பாருங்கள், இந்த ஆர்டர் பாருங்கள், இந்த ஆர்டர் பாருங்கள், இது அதே ஆர்டரில் இது இருக்கும் பாருங்கள். இது அப்படி தான் ரெண்டையுமே வந்து நம்ம வடிவமைக்கிறோம். இந்த எந்திரத்தை காரிய தகடிலையும் கீறலாம். இதுக்கு முறைகள்லாம் இருக்குது. இதுக்கு உண்டான மூல மந்திரம் இந்த வசிமநயங்கிறது தான் இதுக்கு உண்டான மூல மந்திரம். இதுக்கு முறைகள் இருக்குது. சரி, இது அப்படியே சரி. இது வந்து வசியத்துக்கு உண்டான மந்திரங்களை அவர் சொல்லியிருக்காரு. ரைட்டு. இப்போ இதுவே வந்து நீங்கள் மாரணத்துக்கு போனீங்கன்னா இதில் அதாவது ஐயோ எனக்கு மாரணக்கலையே வேண்டாம், நான் அதெல்லாம் தொடமாட்டேன்னு நீங்கள் மாரணக்கலை தெரியலன்னா நீங்கள் எப்படி மாரணம் பண்ணுவீங்க? மாரணம் பண்ணுறதுன்னா இன்னொருத்தரை கொலை பண்ணுறதா? அதில் நோய் மாறணும், பில்லி மாறணும், சூனிய மாறணும், விஷம் மாறணும், எஸ்திரி மாறணும், புருஷம் மாறணும்னு அதில் 8 மாரணம் இருக்குல்ல. அதில் நல்லதை எடுங்க, நல்லதை எடுத்து நல்லது பண்ணுங்கள். உங்களை யார் கெட்டது பண்ண சொன்னது? அதாவது மாந்திரிகமோ மை வித்தைகளோ எல்லாமே வந்து சுடுகாட்டை நோக்கிய பயணம் அல்ல. இதுக்குள்ளார வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து நிறையா சித்தர்கள் சொன்ன விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். அதாவது அண்டத்தில் இல்லாதது பிண்டத்தில் இல்லை அப்படி கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் பிண்டத்தில், அதாவது அண்டத்தில் எல்லாமே இருக்குது, நீங்கள் என்னத்துக்கு போய் பிண்டத்தை போய் தேடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கலாம். இதில் ஒவ்வொன்றும் இது வந்து உருமுறை, கருமுறை அல்ல. கருமுறைங்கிறது வந்து பிளாக் மாந்திரிக், கருப்பு மாந்திரிகம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னமோலாம் செய்கிறாங்க. அது நம்ம அந்த சாப்டருக்குள்ளாரே நம்ம போகல, அது நமக்கு வேண்டாம். நம்ம சித்த வழியில் நடக்கிறோம், நல்லதை செய்யணும், நல்லதை தான் நம்ம எல்லாத்தையும் வந்து ஆய்வு பண்ணணும். அதில்
மாரண கலையிலேயே வந்து நான் நல்லது தானே செய்ய சொல்கிறேன், நல்லதை பண்ணுங்க, அதுதானே நமக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு இதுக்குண்டான ஒரு குளிகையும் இப்போ இதில் ஐங்காயம் பூசி இப்போ இந்த தகடு வந்து நீங்கள் இப்போ எந்திரம் கீறிட்டீங்க, ஐங்காயம் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? அதாவது இதில் வந்து ஐங்காரம்னு வந்து முதல் பாடலில் இருக்கும், அதுக்கு அடுத்தடுத்தெல்லாம் வந்து மோகனம், வித்யோஷனம், ஆக்ரோஷனம், தம்பனம், உச்சாடனம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஐங்காயம்னு சொல்லியிருப்பாங்க. ஐங்காயம், ஐங்காரம், ஐங்கோலம் எல்லாமே ஒரே வேலையை செய்யக்கூடிய பொருட்கள் தான். ஐங்காயம்ங்கிறது வந்து உங்களுக்கு பொருளாக தெரியும், இன்னொன்று ஐங்கோலங்கிறது வந்து திரவ நிலையில் தெரியும். இவ்வளோ தான் விஷயமே தவிர எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது இந்த ஐங்காயத்தையே வச்சு இப்போ எந்திரத்தை காட்டிட்டேன், இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டேன். இதே வந்து ஐங்காயத்தை பூசி இதே வந்து ஒரு ரசமணியை வச்சு சரி ஒரு அஷ்டகர்மத்தில் இப்போது அதாவது உடல் எடையை வந்து அணுவினுடைய எடையெல்லாம் குறைச்சி சித்தர்கள் பறந்த வரலாறுலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குமா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு சோதனைக்காக இந்த காணொலியினுடைய தொடர்ச்சியாக என்னுடைய ஒரு மீடியமை பயன்படுத்தி அந்த கலையை வந்து நான் வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு எல்லோரும் வந்து சிறப்பான ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் என்று கூறி விரைவாக, அதாவது மறாத நாளே இந்த காணொலி வெளியிட்ட மறாத நாள் அடுத்த காணொலி வெளியிடப்படும் சொல்லி ஒரு நல்ல செய்தி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவ சித்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து, மேலும் எனது ஆசான் எனது அம்பாள், மேலும் எனது அன்னார் உயர்திரு கணேசன் அவர்களுக்கு, கும்பகோணம் கணேசன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.